வணக்கம். என்னோட வாராந்திர ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட்டு. இந்த வாரம் வந்து 2 பாகமா இருந்தது. ஆரம்பம் வந்து ரொம்ப மோசமா இருந்தது. ஏன்னா, பிரெண்ட் க்ரூட் விலை வந்து ஒரு $110, $112 ஏறிட்டு, இந்தியன் ருப்பி ரொம்ப வீக்கன் ஆச்சு. ஆல்மோஸ்ட் 97 கிட்ட போய் தொட்டுது. ஸோ, அதனால ரொம்ப டென்ஷன் இருந்தது. பட் ஜியோபொலிட்டிக்கல் நியூஸ் கொஞ்சம் நல்லா வர வர ஆயில் விலை 112லேருந்து 104 வரைக்கும் இறங்கித்து. அண்ட் ரிசர்வ் பேங்க்கும் ருப்பியை வந்து ஸ்ட்ராங்காக வந்து டிஃபெண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த 97 கிட்டலேருந்து ஆல்மோஸ்ட் ₹1 கெயின் ஆகி 95.60 கிட்ட ருப்பி எண்ட் ஆச்சு. ஸோ நேச்சுரலாக பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸில் ருப்பி வீக்குன்னு ஆகிறதுனால ஐடி செக்டர் எக்கச்சக்கமாக ஓடித்து. ஏன்னா இயர் டு டேட் பார்த்தீங்கன்னா 25% கரெக்டாக இருக்குது. ஸோ ஒரு வேல்யூ ஜோனில் வந்து ருப்பியும் வீக்கன் ஆகிறதுங்கிறது நிறைய பைங் வந்து கொடுத்து. பட் செகண்ட் ஹாஃபில் ருப்பி ஸ்ட்ரென்தன் ஆகிறதுனால கொஞ்சம் கெயின்ஸை கிவ் அப் பண்ணிடுது. ஸோ ஃபார்மாக்கும் அதே கதை தான். பட் என்னென்னா ஐடியில் அவ்வளோ கெயின்ஸ் வந்ததுனால எண்ட் ஆஃப் த வீக்கில் பார்த்தீங்கன்னா 4.5% கிட்டத்தட்ட ஐடி பாசிட்டிவ் ரிட்டர்ன் காமிச்சு பெஸ்ட் பர்ஃபார்மிங் செக்டராக இருந்தது. பட் ஃபார்மா வந்த கெயின்லாம் கொடுத்துட்டு என்ன 2-3 ரிசல்ட்டும் சரி வரல. இது தவிர என்னென்னா எஃப்ஐஎஸ் இந்த இம்ப்ரூவிங் ஜியோபொலிட்டிக்கல் நியூஸ் இருந்தாலும் எஃப்ஐஎஸ் கண்டினியூஸாக வித்தின்னே தான் இருந்தாங்க இந்தியன் மார்க்கெட்டில். பட் லக்கிலி டிஐஎஸ் அதை மோர் தேன் காம்பன்சேட் பண்ணி எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணிட்டாங்க. அண்ட் ரீட்டெயிலும் ஹெச்என்ஐயும் நல்லா சப்போர்ட் கொடுத்தாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஒரு 0.3% அப் இருந்தாலும் மிட் கேப் 1.5% அப்பு, ஸ்மால் கேப் 0.6 அண்ட் மைக்ரோ கேப் அரௌண்ட் தட் லெவல். ஸோ ப்ராடர் மார்க்கெட் வந்து லார்ஜ் கேப்போட பெட்டர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு. அண்ட் இண்டெக்ஸ் செக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபென்ஸு, எனர்ஜி அண்ட் ரியாலிட்டி இதெல்லாம் நல்லா பண்ணிட்டு. அண்ட் நான் சொன்ன மாதிரி முன்னாடி ஃபார்மாவும் கன்சூமர் எஃப்எம்சிஜியும் சரி கன்சூமரும் இன்னைக்கு வர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக இருந்தது. ரைட். இப்போ அடுத்த வாரத்தை பற்றி எதிர்பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா முக்கியமானது என்னென்னா ஜியோபொலிட்டிக்கில் இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு. என்ன, மிஸ்டர் ட்ரம்ப்பு பையனோட கல்யாணத்துக்கு போக போக திரும்பி வந்து வாஷிங்டன் வந்துட்டு என்னென்னா ட்வீட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நாங்கள் டீலுக்கு ரொம்ப நெருங்கி இருக்கோம். என்ன டீலு? அந்த ஹார்முஸ் ஸ்ட்ரெய்ட் அந்த இதை பற்றி சொல்யூஷன் இல்லை. பட் ஒரு 60 நாள் சீஸ் ஃபயர், ஏன்னா ஓரளவுக்கு சொல்யூஷன் வர மாதிரி இருக்குது. அதனால 60 நாளைக்கு நான் வந்து அட்டாக் பண்ணாமல் இருப்பேங்கிற ஒரு டீல் வராப்பில் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸ். இந்த வாரத்துக்கு ஒரு நல்ல ஆரம்பம். அது சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படி போச்சுன்னா நல்ல மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் இருக்கும். ஆனால் இது வந்து கடைசி வாரம் இந்த மந்தோட, அதனால ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பைரி வீக். ஸோ அதனால ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பைரி வீக்னால நல்லா கொஞ்சம் வாலட்டிலிட்டி இருக்கும். ஸோ மார்க்கெட்டில் எப்படின்னா டிஐ பைங் அண்ட் ரீட்டைல் பைங் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஒரு கன்சாலிடேட்டிங் மார்க்கெட். பட் ரொம்ப விடறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா சப்போர்ட் இருக்கும். மேலே ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஜியோபொலிட்டிக்கல் நியூஸ் ஒரு கன்ஃபார்ம்டாக வந்து தான். பட் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்தவரை எதுவும் மாற்ற வேண்டிய தேவையே இல்லை. அதே நான் சொன்னபடி ஸ்டாகர்ட் அக்யூமுலேஷன் டைவர்சிஃபைடாக கண்டினியூ பண்ணுங்க. நன்றி. அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.